டேய் என்னங்கடா நாங்க கூப்பிடாம நீங்களா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்களை யாருக்க பார்க்க வந்தா? இந்த செவத்த புள்ள அழகான புள்ளைய பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக பார்க்கணும்? அதெல்லாம் பர்சனல் மேட்ரு. ஏங்க கை நீட்டமா காசு வாங்கணுமா இல்லாம 1008 கேள்விகளை எங்களை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யூத் மேட்டருங்க, உங்களுக்கு சொன்னா புரியாதே. போனா இந்த யூத்துக்காரங்களை உனக்கு தெரியுமா? இவங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லப்பா. ஆமா யார் இவங்க? பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. கரெக்ட். துரைசாமி அப்பா நாங்கெல்லாம் வலியக்க வந்து மாட்டிட்டோம். நீங்க வேற அடியால கூப்பிட்டிய. உங்க வேலையை ஆரம்பிங்கப்பா. நறுக்கல ஒடிச்சுட்டாங்களே அம்மா. ஏன்டா அப்படி விழுந்து கிடக்குறீங்க? என்னாச்சு? மாப்பிள்ள நம்ம யாரையுமே அவ தேவைன்னு சொல்லிட்டா. உங்களை தெரியாதுன்னு சொல்லிருப்பா, என்ன சொல்லிருக்க மாட்டா. எங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் உன்னே தெரியும் சொல்லுவாளா? அப்படியே சொன்னா அவளையும் அவங்க அப்பனையும் ஒரு கை பாத்துறேன்டா நானு. பாண்டினா எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. கேட்டுட்டு வந்துருவா. உன்னை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்க. வாங்க. என்ன மாப்பிள்ள போன வேகத்துல விருட்டுன்னு திரும்பி வந்துட்டு. அவங்க அப்பா இருப்பான்னு போனான்டா, அந்த பொண்ணு வந்துருச்சு. பொம்பளை புள்ள கிட்ட என்னத்த வீரத்தை காமிப்பானு. அப்பதான் இருந்தால மாப்பிள எங்க உள்ள அத்தே ஏன்டா சொல்ல? எவ்வளவு வேகமா போன நானு சொல்லிருங்க. அதே வேகத்துல திரும்பி வந்திருப்பேன். ஐயோ இருங்கடா. குறுக்கால வந்தா விட்டுருவேனா? டேய் ஒண்ணே தாண்டா திரும்படா. டேய் உங்களை தானே கூப்பிடுறாங்க, திரும்புங்கடா. ஒண்ணே தாண்டா திரும்படானா? கூப்பிடுறாங்களா? திரும்படா. ஒண்ணே தாண்டா திரும்படா. என்ன பார்த்தா டேன்னு? ஆமா என்ன பார்த்தா டேன்னு? ஆமாடா. இப்போ நான் என்ன பண்ணணும்? வண்டில உட்காரு. சரி. ஏமா நிறுத்துமா. என்ன? யாரும் இல்லாத காட்டுக்குள்ள ஆம்பளை புள்ளைய தள்ளிக்கிட்டா வர. எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க. ஆத்தா பையன். ஏய் இது உனக்கே ஓவரா இல்ல? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. நான் பயப்படுறேன்னு உண்மையை சொல்றேன். அதுக்கு பெருமை பண்ண நீங்க. இந்தா படி. என்னது அது? பிரிச்சு படிய. என்ன எல்லாம் தலைகீழா இருக்கு? திருப்பி படுறா. நீ என்ன ரொம்ப தான் மிரட்டுற. இரு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல படுறா. கருவண்டு போல் கண்கள், கரெக்ட். கோவை பழம் போல் இதழ்கள். ரொம்ப கரெக்ட். என்னால ஒத்துக்க முடியாது. எவனோ ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அதை நான் படிச்சு காமிக்கணுமா? இதை தாங்குற அளவுக்கு இது அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுங்க. ஸ்ட்ராங்கா லைட்டான அப்புறம் பாத்துக்கலாம். முழுசா படி. நிலவு போல் முகம். கரெக்ட். இப்படிக்கு உங்களையே நினைத்து கொண்டிருக்கும் உசிலம்பட்டி பாண்டு. ஏங்க இது நான் எழுதலங்க. டியூப்லைட். நீ எழுத மாட்டேன்னு தெரியும், அத நானே எழுதி கொடுத்தேன். நான் டியூப்லைட்டாவே இருந்துட்டு போறேன். ஆனா இந்த லெட்டர்ல உங்களை வர்ணிச்சு நிலா மோகன்லாம் எழுதிருக்கீங்க. இது ரொம்ப ஓவரா இல்ல? இது ஓவரா இருக்கா? ஒத்துக்க மாட்டியா? முடியுமா முடியாதா? முடியாது. முடியுமா முடியாதா? சிப்படா முடியலனா. முடியுங்க. போகாதீங்க. எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? சுந்தரபாண்டி, இந்த வாரத்தில் தலைமை ஆசிரியர் போஸ்டிங் உனக்கு போடுறதாகவும் அதை நீ விட்டு கொடுத்தா எனக்கு போடுறதாகவும் பேச்சு அடிபடுது. உனக்கு 7 வருஷந்தே சர்வீஸ் இருக்குது, எனக்கு 15 வருஷம் சர்வீஸ் இருக்குது. நான் உனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தரேன். அதை வாங்கிட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டினா அந்த போஸ்டிங் எனக்கு வரும். வேலை செய்கிற காலத்தில் எப்போ ரிட்டையர்ட் ஆகணும்னு அரசாங்கம் தான் முடிவு பண்ணோம். நாமளே விரும்பி விஆர்எஸ் வாங்கினா அப்போ இத்தனை நாள் அந்த தொழிலை சந்தோஷம் இல்லாமல் செஞ்சோம் தானே அர்த்தம். சத்தியப்படி கடைசி நாள் வரைக்கும் 10 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த ஸ்கூலை விட்டு நான் போவேன். இனிமே இதை பற்றி பேசாதீங்க. 10 பிள்ளைக்கு பாடமாக நடத்த போகிறேன். அது வரைக்கும் நீ இருந்தா தரடா. 2 3 டேய் தலையாட்டி, என்னடா இவ்வளவு பணத்தை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க? மாப்பிள்ள இன்னோட நம்ம கஷ்டம் தீர போகுது. எப்படி? இவர் அம்மா அனுப்பிட்டிக்காரு. 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுக்குறாரு. மேஜிக் எதனா பண்றாரா? இந்த பாருங்க, இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல். இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியலங்க. 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 2 லட்சம் ரூபாய். இதை நான் ஒரு சேவையாவே செஞ்சுக்கிறேன். மாப்பிள இவரை வச்சு சட்டு புண்ணு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சுடுவோம். மாப்பிள்ள 10 பால் மாடை வாங்கி 10 பேத்துக்கு வேலை கொடுக்கணும்டா. இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? 10 மாடுன்றான்டா. 100 மாடு வாங்கி ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு திங்க் பண்றேன். கரெக்ட் மாப்பிள்ள. என்ன சொன்னல? பாண்டி பத்தால வாத்தியார் உங்க அப்பா ஆளு வச்சு வெட்ட போறான். எப்படியே போய் காப்பாத்து. பொறுக்கி ராஸ்கல், நீ பண்ண பொறுக்கி தரத்தால என்ன வெட்ட பார்த்தானுங்க. குடும்பத்துக்கு உழைக்கிறவன் நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன வெட்டி சாய்ச்சிட்டு எல்லாரும் நடத்துக்கு கொண்டு வரான்னு பாக்குறியா? என்னடா முறைக்கிற? திருந்த மாட்டான் அவன். அடிச்சு கொல்லுங்க அவனை. உசுரோட இருந்து தடதடைய நெஞ்சை குத்தி கிழிக்கிறத விட செத்து ஒழியட்டும். தலைமொழி விட்டு போறேன்.
ஏய், என் குடும்பம் எனக்கு கோவில் மாதிரி. எங்க அம்மாவை தப்பா பேசுனதுக்கே நாக்கு அறுத்துட்டு ஜெயிலுக்கு போனவன். நீ என்னடானா எங்க அப்பாவை கொல்ல பார்த்திருக்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது உன் குடும்பத்தையே சங்கர்த்திருப்பேன். ஏய், இதோட ஆட்டத்தை நிறுத்திக்கோ. இந்த பாண்டி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணா தாங்க மாட்டேன். இந்தா மீன் குழம்பு, நிறைய மீன் இருக்கு. பொறுமையா சாப்பிடு, எவ்வளவு வேணா கேட்டு சாப்பிடு. ஏய், அங்க யார் கூட தனியா பேசிட்டு இருக்க? பாண்டிட்டு தாங்க. அம்மா, குழம்பு நல்லா இருக்குமா? எழுந்துடா, எழுந்துடா. என்ன மீன் குழம்பு கேக்குதா உனக்கு? மீன் குழம்பு. ஏய், உன் தாலி இருக்க பார்த்தா அவளுக்கு பக்கால தாலி. ஏய், நோ போக்கிட்டான தாலே. ஏன் உயிரா போணும்? ஏய், விடுடா. ஏய், உன் உயிரை கேம விட மாட்டேன்டா. ரைட்டல், அப்பருக்கு பசங்களோட சேர்ந்து. ஏய், என் கழுத்து. ஏய், அங்கடா போற. டேய், என்ன கோவம் தெரியல. கோவம் அடங்குனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போடா. ஏன்டா அவனை பெத்தன்னு தெரியல. போ சொல்லுமா அவனை. போடா. ஐயா பாண்டி, ஏன் இங்க வந்து பனியில படுத்துக்கிட்டு இருக்க? நீ எங்க வந்த? சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்டா. எந்த நேரத்துல உன்னை பெத்தனோ தெரியல. உனக்கு அவருக்கு ஏழாம் பொறுத்தவே இருக்கு. நீ எதுக்கு பாடுற? விடு. நீ சாப்பிட்டியா? மீனை வாங்கிட்டு வந்து 5 வேலை பார்த்த பிள்ளை ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிச்சு விரட்டிட்டார். என்னால எப்படிடா சாப்பிட முடியும்? என்னாலதான் உனக்கு இவ்வளவு தொல்லை. நீ பசி தாங்க மாட்டே. நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடு, சொன்னா கேளு. டேடே, பார்த்து சாப்பிடுறா, முள் இருக்கு. கூட நான் பிச்சு போடுறேன். என்னடா? இல்லம்மா, அப்பா என்ன திட்டும் போதெல்லாம் எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு அப்பா கொடுத்தேன்னு கடவுளை திட்டுவோம்மா. அப்படி ஒரு அப்பா கொடுத்துட்டு இப்படி ஒரு அம்மா கொடுத்தாங்கல்ல, அதை நினைச்சு அப்பப்போ சந்தோஷப்படுவோம்மா. அம்மா, நீ எதுக்குமா அழுவுற? சிவகாமிங்க பார், மீன் குழம்பு எப்பவும் நீ நல்லா தான் வைப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு மீன் குழம்பு. எனக்கு வசதி இல்லை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசதி வரும். அப்போ இந்த கைக்கு தொங்க வலையில போடுவேன். எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதே பிடிக்காது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க. சூடாக இட்லி சுட்டு அதில் கொஞ்சம் கார சட்னி வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நீ எதுக்கு சுத்தி வளைக்கிறன்னு நல்லா தெரியுது. காசு இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே? கிளவிக்கிட்டே கடனாமே பசங்க சொன்னாங்க. என்ன உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ற? நீங்க வச்சு செலவு பண்ணாதான் எனக்கு பெருமை. இவ்வளோ பணத்தை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இல்லை, நீ பெருமை பண்ணுன்ற ஒரே காரணத்தால் தான் நான் வச்சுக்கிறேன். வா வா வா. இதை சாப்பிட்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம். கிளவி கடைக்கு போயிருந்தா இட்லி சுட சுட கொடுத்துருக்கோம். சாப்பிடு. சரி, நம்ம 2 பேரும் தைரியமாக சுற்றிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு தெரிய போதோ. இங்கே பாருமா, என் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் தான் ஹெட்டு. ஆனால் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் ஃப்ரெண்டெல்லாம் நிற்க வச்சு லாடம் கட்டின மாதிரி என்னையே கட்டுற போறாருமா. எங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நான் எது சொன்னாலும் கேட்பாரு. என் வீட்டுல நான் தான் ஹெட். ஓ, எங்கள் வீட்டில் என்ன மாதிரி? நான் சாப்பிட்டேன். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன்.
இல்லடி, நானும் பாண்டியும் சாப்பிட வந்தோம். பெல்ல கொடுக்கலன்னு உட்கார வச்சுட்டாங்க. எங்க போனா பாண்டி? எங்க போனாருன்னு தெரியல. எவ்வளவு நாளோட பழக்கம்? கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேக்குறியா? என்னடா ஒரு நிமிஷம்? ப்ளீஸ் பாண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாது. உங்க தங்கச்சியை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். நாளைக்கு எங்க அப்பா அம்மா கூட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கறேன். அப்படி நான் வரலன்னு வச்சுக்கவேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணு, வெட்டி கூட போடு பாண்டி. என்ன நம்பு பாண்டி. சாரி. வாங்க 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 ஐயா, வாங்க 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 உட்காருங்க. வாங்க வாங்க உட்காரு உட்காரு. ஒதுங்கடா, கொண்டா கொண்டா கொண்டாவா புடுற. உட்காருங்கம்மா, உட்காரு. இடத்த அடைக்கமா இந்த பக்கம். நான் பெரியவன். அப்பா காக்கா பிடிக்கிறதே உன்னுடைய வேலையா போச்சு. நல்ல நல்ல பிள்ளைப்பா. உங்க பொண்ணு எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இருந்தாலும் சீரு செலுத்தியோட வந்தாதானே எங்களுக்கு கௌரவமா இருக்கும். இந்த வாரமா சுந்தரபாண்டி ஏதோ அந்த பொண்ணை வாய்க்கு வந்துட்டு கேட்டுப்பிடிச்சு கைக்கு மைக்கு நீ என்ன செய்ய போறேன்னு சொன்னா தானப்பா மற்ற ஏற்பாடுலாம் பேசி முடிக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும், வாத்தியார் தொழிலில் பிள்ளைங்களை வளர்க்குறதே பெரிய விஷயம். எனக்கு இந்த ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறதுக்கு மேலேயே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த 2 பிள்ளைங்களும் இருக்குது, அதையும் நான் பார்க்கணும் இல்லைங்களா? உங்கள் வீட்டுக்கு மருமக கௌரவமாக வரணும்னு நினைக்கிறீங்க, சரி. நாங்களும் எங்கள் வீட்டு பிள்ளைய தரம் தாழ்த்தி அனுப்பிட மாட்டோம். கடனை உடனே வாங்கியாவது ஒரு 30 பவுனு 1 லட்சம் என்னால் கொடுக்க முடியும். அதுவும் எங்களுக்கு பையனை பிடிச்சிருக்குன்றதுனால நாங்கள் அதை சொல்கிறோம். அப்புறம் என்னப்பா எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டோம். உப்புத்தாம் பழத்தை மாற்றிக்க வேண்டியதானே? அப்படி எடுத்துக்கொடுங்க. ஆண்டு முன்னத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. வேலை பார்க்குறீங்க. முதல் பிள்ளை கல்யாணத்துக்கே இப்படி பத்திரத்தை வச்சு படம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை சேர்த்து வைக்காம விட்டீங்களோ? பிள்ளைங்களை வறுமை தெரியாமல் வளர்க்குறதுலையும் அதுங்களை படிக்க வைக்கிறதுலையும் குறியாக இருந்துட்டேன். இப்போவே கல்யாண கப்பையெல்லாம் வாங்கிட்டீங்க. 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க. அதை எப்படி கரை சேர்க்க போகிறீங்க? அதுக்குள்ளே பெரியவனுக்கு வேலை வந்துடும், நானும் ரிட்டையர்ட் ஆகிடுவேன். அதில் வர ப்ராவிடன்ட் ஃபண்டு அது இதை வச்சு அதுங்களே கரை சேர்த்துருவாங்க. என்ன உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. சிவகாமி, இந்த பணத்தை பத்திரமா வைமா. ஐயோ, இது புரட்டுறதுக்குள்ளே மொழி பிதுங்கி போச்சு. இப்போவே நகைக்கு ஆர்டர் கொடுத்தா தான் கல்யாணத்துக்குள்ளே ரெடி ஆகும். ஒரு நல்ல நாளாக பார்த்து வை, ஆசிரியர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். ராஜபாண்டி வா, நீ ஒன்று பண்ண. நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த பத்திரிகை கொண்டு போய் நீயே கொடு. நீங்கள் ஐயா சொல்லம்பா, அப்பா கல்யாண வேலையை அழைஞ்சிட்டு இருக்காருன்னு அப்படியே நோட்டீஸ் மாதிரி கொடுத்து வந்துடாத. என் பொறுப்பில் இருந்து குடும்பத்தோடு வாங்கன்னு வேண்டி கேட்டுக்க, சரியா? கிளம்பணி. சரிப்பா. இந்தா அம்மா, வரமா. போயிட்டு வாப்பா. 1 2 3 4. வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, அவன் ஆளா பறக்கிறான், அலட்டிக்காம உட்காந்துக்கிறது பாரு. எனக்கு 5 6 7 8. சிவகாமி மா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். வேலை இருக்கு, சொல்லுடா. உன் புருஷன் தான் என் பேச்சு கேட்க மாட்டா, நீ யாவது கேளம்மா. என்ன சொல்லு? அவர் எதுக்கு பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு? என்கிட்ட பணத்தை கொடுத்து பார்க்க சொல்லு, டபுளா மாத்தி காமிக்கிறேன். டபுள்னா? ஆமா, 1000 ரூபாவை 2000 ரூபா மாத்தலாம். உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குல்ல, அது என்கிட்ட கொடுத்து பாருங்க, 2 லட்ச ரூபா மாத்தி காமிக்கிறேன். அவ்வளோ பணம் கிடைக்குமா? எப்படி? அது எப்படி மேட்டர்னா, என்ன அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க? அவன் ஜெயிலுக்கு போனது பத்தாதுன்னு குடும்பத்தையே தூக்கிட்டு போய் உள்ள வைக்க பார்க்கறான். அவன் நின்று எடுத்த ஃபெனாயில் ஊற்றி கழுவு. யோசனை சொல்றான், 1 ஆக்குறேன் 2 ஆக்குறேன்னு சொல்லி. மா, சொல்லுக்கெல்லாம் இங்க மரியாதை இல்லம்மா, செஞ்சு காமிக்கிறேன். டே பாண்டியே, செய்டா செய்டா, நீ செஞ்ச பிறகு தெரியும். எப்ப பார்த்தாலும் என்ன சலங்க இந்த பக்கம்? தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறியா? இதெல்லாம் கேட்கணுமா? டே மாப்பிள்ள, உன் சைக்கிள் எடுத்துன்னு போறேன்டா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. என் சைக்கிளுக்காக கொடுத்து வச்சிருக்கேன். போ. இவளை வச்சு சைக்கிள் ஓட்டணும்னா எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல. எங்க அம்மா சிவகாமி வச்சு கொடுத்த மீன் குழம்பு எல்லாம் வேர்வையா போயிட்டு இருக்க. அடிக்கலாம். நீங்க பண்ற அயோக்கியத்தனம் பேரு சோசியல் சர்வீஸா? எத்தனை குடியா கெடுத்தீங்க? எத்தனை குடியா கெடுத்தீங்க? ஒண்ணுக்கு டபுள் தருவியா? உள்ள ஆனா அவனை பிடிச்சு மேயிரு. ஏறா ஏறா உள்ள. ஏய் புவனா, பாண்டி உன்னை வந்து பார்க்கலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தல, அந்த ஆட்டக்காரி சலங்கியோட சுத்துறான். சிவகாமி,
சிவகாமி என்ன கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சான். அந்த பணத்தை கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. என்னது இது திறந்து கிடக்கு? ஐயோ என்னங்க? என்ன ஐயோ என்னங்க? என்ன என்னாச்சு? பணத்தை நீங்க எங்கேயாவது எடுத்து வச்சீங்களா? நான் எதுக்கு எடுக்கிறேன்? உங்கள்ட்ட தானே கொடுத்து வச்சேன். ஐயோ காணோங்க. தள்ளு. எங்க வச்ச? இங்கதான் வச்சேன். எங்க? இங்கதான் வச்சேன். எங்க வச்சு தொலைச்ச? இங்க வச்ச பணம் எங்கெங்க போயிருக்கோம்? என் புள்ள கல்யாணம் எப்படி நடக்க போகுதோ? காணாம போல. பணம் காணாம போலடி. உன் மாமா சொன்னதை பண்ணிட்டான். 1 2 அக்கறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடை வாங்கின காசுல கை வச்சுட்டானே. கை வச்சுட்டானே. எடுத்துக்க மாட்டாங்க. அவன் தான் எடுத்துப்பான். அவன் வந்தான். வேற எடுக்க மாட்டான். எங்கடா பணம்? எந்த பணம்பா? எந்த பணமா? எங்க படிக்கிறீங்க? எங்கடா? எங்கடா? என்ன பணம்? என்ன பணம்? ஏய், போடி உள்ள. பொறுப்பு இல்லாம திரிங்க. வேண்டாம். கஷ்டப்பட்டு வாங்கடா. ஏய், எங்கடா? ஏய், தள்ளு. தள்ளு அவனை. அம்மா தள்ளி வச்சுக்கத. என்ன பண்ண? என்னடா பண்ண அந்த பணத்தை? ஏய், சொல்டா. ஏய், சொல்டா. ஏய், பாண்டி. ஏய், கடன் வாங்கின பணம்டா. நான் வண்டி கொடுத்து வாங்கின பணம். ஏண்டா எடுத்து? எந்த பணத்தை வாங்க? போனா வாயிலே பேரை சொல்லாத. நம்பி வந்தவகிட்ட காசு வாங்கி மோசம் பண்ணிட்டு ஆட்டக்காரியோட சுத்திக்கிறேன்னு கேட்டுதான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உன் குடும்பத்தையே ஏமாத்திருக்கேன்னு. என்ன ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இனிமே என் மூஞ்சியில முடிக்காத. ஐயோ ஐயோ என்ன வேண்டாங்க. ஐயோ பாண்டி. ஐயோ பாண்டி. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீ இங்க வரக்கூடாது. என் பொண்ணோட கல்யாணம் பணம் இல்லாம நின்னதா இருக்க கூடாது. ஒரு பணம் விழுந்து நின்னதா இருக்கட்டும். ஐயோ ஐயோ வேண்டாங்க. என்னங்க என்னங்க நில்லுங்க. அவசரப்படாதீங்க. என்னங்க? ஐயோ வேண்டாங்க நில்லுங்க. என்னங்க? மா, ஐயோ மா, என்னம்மா நடந்துச்சு? ஏம்மா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க எல்லாம்? குடும்பமே கெட்டு போச்சுடா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. தங்கச்சி கல்யாணம் நடக்காதுப்பா. ஏம்மா? எதுக்குமா? அந்த பழா போனவன் இந்த லெட்டர்ல குடும்ப தலையத்தை மாத்தி என்னம்மா சொல்ற நீ? அப்பா கொடுங்கப்பா. அந்த லெட்டர் கொடுங்கப்பா. அப்பா நான் ராஜபாண்டி. என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரியும். என்னை மன்னிச்சிருங்கப்பா. எதிர்த்து விட்டு மஞ்சுளாவும் நானும் வாழ்கிறதுக்காக இந்த ஊரை விட்டே போகிறோம். எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இடத்த வித்தாவது தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிடுங்க. எனக்கும் அதில் பங்கு இருக்குல்ல, அதை தான்ப்பா எடுத்துகிட்டு போகிறேன். மறுபடியும் வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. அவன் போனா போட்டோம்பா. நீ எதுக்குப்பா இடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க? தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்துறேன்ப்பா. பா என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பா என்ன எப்பவும் நம்பாதீங்க. பா பேசுங்கப்பா. என்ன நம்புறேன்னு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா பாருமா நம்ப மாட்டாரு. நானும் கூட பிறந்த அண்ணன் தானே. நான் பண்ணுவோமா? தங்கச்சி கல்யாணத்தை நான் பண்ணுவோமா? நீ யாரை நம்பமா? டேய், நான் எப்படா உன்னை நம்பல? அம்மா நம்புறேன்டா உன்னை. இது போதுமா எனக்கு? உன்னை நம்புறேன். எனக்கு இது போதுமா? தங்கச்சி கல்யாணத்தை எப்படி பண்ணி காமிக்கிறேன் பாரு.